ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது நீங்கள் நீட் படித்தாதான் பார்க்கணும், இல்லை நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் தான் பார்க்கணும், ஜேஇ படித்தாதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பசங்களா. ஸ்கூல் பசங்களாக இருந்தால் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம லைஃப்பில் நம்ம பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளால் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க முடியுமா, இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியுமா, என்னடா நம்ம இப்படி ஒரு கேரக்டர் ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்சனாலிட்டியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவரை பற்றி தான். இவரோட பேர் தான் டைம். ஓகே, ஸோ டைமை பற்றி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கி நம்மளுக்கே தெரியாமல் நம்ம லைஃப் லேண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவர் வந்து எப்படின்னா, இவருக்கு வெறும் சவுண்டு மட்டும்தான் பசங்களா, அண்ட் அந்த சவுண்டு கொடுக்கக்கூடிய உணர்வு நம்மளை வாழவும் வைக்கும், வீழ்த்தியும் விடும். அதனால கிளாஸை ஃபுல்லாக கவனிங்க. யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ கேன் பிளான் அ ருட்டீன். அதுவும் இந்த டைம் தான் உங்களுக்கு சரியான டைம். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃபோட இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ண போகிற ஒரு டைம், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதே மாதிரி கரெக்டான டைமில் யாரெல்லாம் நீட் ரிப்பீட் பண்ணணும், யாரெல்லாம் நான் நீட் படிக்கணும், ஜேஇ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்காகவே நம்ம சைலம்ல இருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்துகிட்டு வரோம் பசங்களா. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலியமா நம்ம சைலம் கோர்சஸில் யூ பீப்புள் கேன் கெட் அப் டு 100% ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாரா பேட்சில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஸ்கோர் பூஸ்டிங் கிடையாது, லைஃப் பூஸ்டிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா May 25 சண்டே நடக்க போகுது பசங்களா. 10 AM இருந்து 1 PM வரைக்கும் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில். இது ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம் தான். நீங்கள் நம்ம சென்டருக்கு போய் அங்கே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், அண்ட் இது 100% ஃப்ரீயான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான். ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் கனவுகளுக்கு நாங்கள் செய்கிற இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெல்ப்லைன். நவ் ஸோ டைம் நான் எப்படி மேம் பிளான் பண்ணுறது, எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, அதாவது அத்தியாவசியம், அவசியம் அப்படின்னு 2 இருக்குது லைஃப்பில். ஓகேவா, அத்தியாவசியம்னா இது இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது. ஓகேவா, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஏன்னா பேசி தான் ஆகணும், அப்போ அது அத்தியாவசியம். ஆனால் ஒரு நாளைக்கு 7 GB டேட்டா தான் வேணும் அப்படிங்கிறது அவ்வளோ அத்தியாவசியம் கிடையாது, ரைட்? அப்போ அதோட ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளான் யுவர் லைஃப். இந்த டைமில் பிளான் யுவர் லைஃப். ஓகே, எதெல்லாம் எனக்கு முக்கியம், சப்போஸ் எனக்கு எது முக்கியம்னு எனக்கு பிளான் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் நான் என்னவா என் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு நெகட்டிவான ஒரு மீ சைட்ல இருந்து நான் என்னை காப்பாற்றிக்கணும்னா நான் என்னென்னலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதுங்க. அது எல்லாம் தான் உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அத்தியாவசியத்தில் தான் நீங்கள் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் பசங்களா. அப்போ நான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அதெல்லாம் நம்ம பேச போகிறதில்ல. ஜென்ரலாக நம்ம பண்ணுறதுலேயே கொஞ்சம் மாற்றி பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பாடிக்கு என்ன இருக்குது, பாடி மைண்ட் எல்லாத்துக்குமே இனர்ஷியா இருக்குது பசங்களா, டைமுக்கு மட்டும்தான் இனர்ஷியா இல்லை. ஓகே, அதனால சடன் சேஞ்ச் வில் கில்ஸ் ஆர் சக்ஸஸ். அதனால நான் சடன் சேஞ்ச் பற்றி பேச போகிறதில்ல. என்னென்னலாம் பண்ணால் இப்போ இருக்க உங்கள் ருட்டீனையே இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும், உங்களோட நான் என்ன ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். எஸ்டி சூர்யா மாதிரி பேசுகிறனும். ஓகே பசங்களா, ஜோக்ஸ் அப்பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. பட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், என்னென்ன பேஜ் எனக்கு இம்பார்ட்டண்ட், என்னென்ன பேஜ் எல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. சண்டே ஒரு 1/2 hour வந்து நான் எல்லா பேஜஸையும் அப்படியே சும்மா நான் பார்த்துட்டு வர்றது இட்ஸ் ஃபைன். பட் எல்லா நாளும் ஒரு 1/2 hour நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா தான் எனக்கு சரியே வரும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் குட். அப்போ உங்கள் ஸ்க்ரீன் டைமை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா டெஸ்லா ஓனரோட ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா 1 minute. ஆமாம், அதுவே பெருசாக இருக்குது. 1 minute நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு ஆக வேண்டாம். பட் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக இருக்கிறத ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரமாக குறைச்சிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் மினிமைஸ் யுவர் ஸ்க்ரீன் டைமிங். ஓகே, அது நல்லதோ கெட்டதோ அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, மேம் நான் சைலம் சேனலில் நான் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் லெக்சர்ஸ், நான் எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் ஓகே, மினிமைஸ் இட். 2 மணி நேரம் நீங்கள் பார்க்குறத 1.5 மணி நேரமாக மாற்றுங்க. பேலன்ஸ் இருக்க 1/2 மணி நேரம் நீங்கள் பார்த்ததை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஸ்க்ரீன் டைம் இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணுறப்ப ஹோல்சம்மாக நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக குட்டி குட்டி சங்க்ஸாக படிப்பீங்க. அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்கள் பிரெயினுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மினிமைஸ் யோர் ஸ்க்ரீன் டைமிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர் திங்கிங்.
இதுக்கு ஃபேன்சி வேர்ட்லாம் கேட்டு ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. பட் நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, ஓவர் திங்கிங். ஏன்னா ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம் அப்படின்னா நம்ம அதை ஓவராக திங்க் பண்ணுறனால தான் இருக்கணும். எய்தர் நீங்கள் ரொம்ப 100% வாலாவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 100% வாலானா யாருன்னா, பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் டு டீச் மீ லைக் தட். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பியாண்ட் 100% செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேட்டகரி. பட் பசங்களா நம்ம ஜீரோவில் நிற்கிறோம். அப்போ ஜீரோலேருந்து ட்வைங்னு நம்ம 100% போக முடியாது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ ஹேவ் டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு லிஃப்ட் பில்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ எதையுமே வந்து ஒரு 100% எடுத்தோடனே அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ முடியலைங்கிறப்ப ஃபஸ்ட்டு நான் 1% அச்சீவ் பண்ணுறேன், நான் 2% அச்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியாலிட்டிக்கு ஸ்டிக் ஆனீங்கன்னாவே உங்களுக்கு ஓவர் திங்கிங் முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளானே இல்லாமல் எவ்ரிடேவை நீங்கள் கடத்துறது. ஒரு பிளான் அப்படின்னா கரெக்டாக வந்து இவ்வளோ பேஜஸ் படிச்சிடணும், அவ்வளோ பேஜஸ் படிச்சிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நான் தூங்க போகிறதுக்குள்ளார இந்த 2 விஷயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1/2 மணி நேரத்தில் இதை பண்ணணும், 2 மணி நேரத்தில் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்யூலிங் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரியாலிட்டியை ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஓகே நான் 1% இன்னைக்கு மாற ட்ரை பண்ணுறேன், அடுத்தது 2 நாள் கழிச்சு நான் 3% அதை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நான் ஒரு நாளையில் இதை 2த்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறத நீங்கள் ஆசைப்படுற விஷயமா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் சைக்கிளிங் போகணும்னு ஆசைப்படுறேன் மேம். அப்போ பிளான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளார நான் சைக்கிளிங் பண்ணணும். நான் கொஞ்ச நேரம் வாக் பண்ணலான்னு நினைக்கிறேன் மேம். கோ ஃபார் அ வாக், நத்திங் கோனா பி அ மிஸ்டேக். கோ ஃபார் அ வாக். அப்போ உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை மேம் நான் வந்து ஜேஇ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் சியூஇடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த 2 கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் படிக்கணும் மேம். இதோட அனிமேட்டட் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் மேம். இது ரியல் டைமில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் மேம். இன்றைக்கி நான் இந்த காலேஜ் போய் ஒரு விசிட் பண்ணலான்னு இருக்கேன் மேம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் பிளான் ஃப்ரம் வாட் யூ லவ் டு டூ. அப்போ இது உங்களுக்கு ஒரு மெத்தடாக தெரியாது, உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு அன்றாட வாழ்க்கையாக அது மாறிடும் பசங்களா. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் அ டேட் வித் யூ. பசங்களா டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் கால் மாதிரி. ஓகேவா? வேறு டேட் இல்லை. ஓகே? ஸோ டேக் அ டேட் வித் யூ, விச் மீன்ஸ் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஈவினிங் 12 மணிக்கு, இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளார அதை நான் பண்ணிவிடுவேன், 2 நாளுக்குள்ளார நான் இதை முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் அ டேட். ஓகே? அதில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், நீங்கள் உங்களை புரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நீ பண்ணுறப்ப நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள நம்ம ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா அது எப்படி இருந்தாலும் பண்ணிடுவோம். ஆனால் அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப யூ பீப்புள் கேன் ரியலைஸ் யுவர் சோல் செல்ஃப். நீங்களே உங்களோட ஹோல் பியோர் சோல் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? என்ன பசங்களா ஸ்பிரிச்சுவலாக தோணுதா? பட் இதுதான் ரியாலிட்டி. இதுதான் வந்து எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளும் பண்ணுறது. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் you will understand you are doing something which is truly matters. உண்மையாலே எனக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுறப்ப அது உண்மையாலுமே ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஓகே? அப்போ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களோட பொட்டென்ஷியலை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிக் 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 அந்த டிக்கிங்கான ஒரு வேல்யூவே. இதுதான் அர்த்தமே. அந்த டிக்கிங்க்கு இதுதான் காரணம், இதுதான் வந்து ஒரே மீனிங். ஓகே? பட் நான் வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார போய் எனக்கு கொஞ்சம் ஸ்கெட்யூலிங் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களா அவங்க ஸ்கெட்யூலிங்கில் 3 விஷயங்கள் இருக்கணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் டைம் கொடுத்துருக்கணும். பட் அதில் மேக்ஸிமம் டைமிங் வந்து நீங்கள் விருப்பப்படுற ஒரு விஷயத்துக்கு கொடுத்துருக்கணும். ஓகே? உங்களோட பேஷனை நோக்கி அதை கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற டைமிங் நம்ம எப்போவுமே நம்ம ஸ்கெட்யூலிங் வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு இது கொடுத்துருக்கு. பட் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் என்ன வேணும்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் பசங்களா. யாரும் வந்து நம்மளுடைய கழுத்து அறுத்தர மாட்டாங்க. ஓகேவா? யூ கேன் டூ வாட் எவர் யூ லைக். ஓகே? அப்போ காலையில் எந்திரிங்க பசங்களா, கோ ஃபார் அ வாக் ஆர் டூ அ லைட் எக்ஸசைஸ். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு. விச் மீன்ஸ் பாடி அண்ட் மைண்ட் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ சம் எக்ஸசைசஸ். உடனே ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்டிங் ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சிட்டு அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் கையை காலை ஆட்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. டூ சைக்கிளிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் வில் பி பூஸ்டிங் யூ. கொஞ்சம் நேரம் நான் என் ஃபேமிலியில் உட்காந்து பேசினேன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் லோ ஆகும் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக் வித் தெம். இட் இஸ் அ நைஸ் திங். அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க பசங்களா. மார்னிங் ருட்டீனில் யுவர் டே வில் பி ஸ்டார்டிங் லவ்லி. அதுக்கப்புறம் அந்த டேல ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அது குட்டி பிரச்சனையாக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் வித் அ திங் விச் யுவர் பாடி அண்ட் மைண்ட் நீட்ஸ் அண்ட் யுவர் ஹார்ட் நீட்ஸ்.
அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எப்போவுமே ஆஃப்டர்நூன் வந்து எப்படின்னா ஒரு டல்லான ஒரு டைம் பீரியட் தான் ஆஃப்டர்நூன். அப்போ ஆஃப்டர்நூனில் ஹெவியாக நீங்கள் பிளான் பண்ணுறது இல்லாமல் ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடி மார்னிங்கே நீங்கள் ஒரு ஹெவி ஸ்கெடியூல் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு போகும். கொஞ்சம் நம்மளால் கோப்பப் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது. ஓகே, இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோட கலீக் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என் கலீக் எப்படின்னா காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே லாகின் பண்ண உடனே 1 மணிக்குள்ளார எல்லா ஃபைலிங் எல்லாமே பயங்கர ஜட்டு வேகத்தில் முடிச்சுடுவாங்க. சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உட்காந்து ஒவ்வொரு வேலையை நகர்த்திட்டு இருப்போம். பட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஃப்ரீ மென்டாலிட்டியில் ஒரு 2 வேலையை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ டூ ஆல் த ஹெவி ஒர்க்ஸ் இன் த மார்னிங். ஆஃப்டர்நூன் டேக் இட் ஈஸி. அண்ட் நைட் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து இட் இஸ் லைக் நீங்கள் 2 விஷயமாகவும் பண்ணலாம். ஒன்று கொஞ்சம் ஹெவியாகவும் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி காலையிலேருந்து என்ன பண்ணமோ அதை ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளான்ஸை வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஒரு சின்ன ஃபேமிலியோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் தப்பே கிடையாது பசங்களா. பிகாஸ் நீங்கள் யார் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது நான் வின்னிங் பீப்புளை பற்றி பேசலை, ஐ எம் டாக்கிங் அபவுட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க வந்து எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்பில் டைம் இருந்திருக்கும். ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்கு, ஒரு நேரம் டின்னர் போகிறதுக்கு, ஓகேவா. ஸோ எங்காச்சும் வந்து டூர் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க லைஃப்பில் டைம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கெடியூலிங் பாதிப்பும் இருக்காது. பிகாஸ் ஒரு 2 மணி நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு 2 மணி நேரம் அவங்க ஏதோ ஒரு இடத்துல டேலி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை இந்த வயசில் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பெருசாக கற்றுக்கணுங்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் பிளானிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பசங்களா. ஸோ டூ திஸ் பிகாஸ் கிளாக் இஸ் டிக்கிங். அண்ட் இந்த சவுண்டு தான் வந்து உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெயிக்கவும் வைக்கும், தோற்று போகவும் வைக்கும். ஓகே, ஸோ அதோட மீனிங் புரிஞ்சு அதுக்கேற்றாப்புல ஒர்க் பண்ணுங்க பசங்களா. ஸோ இந்த டிக்கிங் நம்ம கிளாக்ல மட்டும் கிடையாது, நம்ம ஜைலமோட கோர்சஸ்லையும் போயிட்டு இருக்கு பசங்களா. பிகாஸ் இந்த டைம் உங்களுக்காக வைட் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா 11th நம்ம சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எங்களை புஷ் பண்ணி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ், நிறைய வந்து உங்களுக்கு கோர்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்லேயும் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா. ஸோ மாறா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச், வெற்றி ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச். ஓகே, சின்ஸ் இது ஆஃப்லைன் அப்படிங்கிறனால திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துல தான் இருக்குது. அண்ட் இந்த மாறா பேட்ச்சில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்னா கம்மிங் 25th அன்னைக்கு மறந்துடாதீங்க பசங்களா, நம்ம SAT எக்ஸாமினேஷன், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஓகே, அண்ட் தளபதி ப்ரோ இதெல்லாமே ஆஃப்லைன். கிளாஸ் 11th 12th வந்து படிக்கிற பசங்க வந்து அட்டென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே டைமிங் வந்து டிக் 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 அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிங்க, உங்களோட ட்ரீம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்கள் ட்ரீமுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா Xylem is a perfect place and a right choice to make. ஏன்னா அது ஏன் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப உங்களோட என்கொயரிஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணலாம். அண்ட் பசங்களா எல்லாத்துக்குமே லிமிட்டட் சீட்ஸ் தான்டா இந்த டைம். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் சீட்ஸ் இல்லாமல் இந்த டைம் லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதில் தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸிங் எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக we have bought it very limited. ஓகே, ஸோ நீங்கள் தலை வேணுமா, தளபதி வேணுமா, ப்ரோ பேட்சஸ் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ பீப்புள் கேன் டிசைட். ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் சஜஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் மெயின் திங். அண்ட் இதில் எல்லா பிளானிங்கும் இருக்குது. உங்களுக்கு உங்களோட என்டையர் கோர்ஸ் பிளான் பண்ணிடுவோம், டெஸ்ட் பிளான் பண்ணிடுவோம், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பிளான் பண்ணிடுவோம், உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பிளான் பண்ணிடுவோம், அடிஷ்னல் ஹெல்ப் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் ரெசால்வ் பண்ணிட்டோம். எல்லாமே டன். ஒன்லி திங் நீங்கள் வந்து இந்த கைடன்ஸை எடுத்துக்கிறது மட்டும்தான். அண்ட் இட் ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் அ லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே, இந்த அப்கமிங் இயர்ஸில் நிறைய இடத்துல we have produced results. எல்லா இடத்துலையுமே we have produced results and it's the first time we are introducing all these things to தமிழ்நாடு. அதனால நம்ம தமிழ் பசங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டுக்கு தான். ஓகே, ஸோ பசங்களா மேக் அ வைட் டிசிஷன். ரொம்ப வைஸான ஒரு டிசிஷன் எடுங்க. நேரோ மைண்டட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வைடராக திங்க் பண்ணி உங்கள் வேவ் லென்த்துக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு டிசிஷன் எடுங்க. அண்ட் we people are with you if you people decided to do repeaters or freshers for NEET and JEE நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். ஓகே, அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செஷன் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இன்னையிலேருந்து நம்ம மாறுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, so love you lots பசங்களா. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. Right. Bye everyone. Have a great day. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன். Take care.